வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு டெட் எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காற்றில் அதிகமுள்ள வாயு எது? இதற்கான ஆன்சர் நைட்ரஜன். காற்றில் 78% வந்து நைட்ரஜன் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஆக்சிஜன் 21% இருக்குது. ரொம்ப குறைவாக தான் கார்பன் டை ஆக்சைடு 0.04% தான் இருக்குது. நைட்ரஜனை கண்டுபிடித்தது டேனியல் ரூதர்ஃபோர்ட் 1772 கண்டுபிடித்தார். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடை கண்டுபிடித்தது ஜோசப் பிரீஸ்ட்லி, அவர் 1774 கண்டுபிடித்தார். ஆக்சிஜனை கண்டுபிடித்தது ஜோசப் பிளாக், அவர் 1754 கண்டுபிடித்தார். அடுத்தது, நமது சூரிய குடும்பத்தில் எந்த கோளுக்கு துணைக்கோள் இல்லை? இதற்கான ஆன்சர் புதன் மற்றும் வெள்ளி. இப்போது புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் எதுவுமே இல்லை. நமக்கு நிலவு இருக்க மாதிரி அங்கே வந்து வேறு எந்த ஒரு துணைக்கோளும் இல்லை. இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய நிலவு எது அப்படின்னா ஜூபிட்டருடைய நிலவான கேனிமேட் அப்படிங்கிறது தான். இரண்டாவது மிகப்பெரிய நிலவு எது அப்படின்னா சேட்டனுடைய நிலவான டைட்டன் அப்படிங்கிறது தான். அடுத்தது மாஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துடைய நிலவு எது அப்படின்னா போபோஸ் மற்றும் டெய்மோஸ் அப்படிங்கிறது. இதில் டெய்மோஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன நிலவு. அடுத்தது, நம்ம சூரிய குடும்பத்தில் ரொம்ப சிறிய கோள் எது அப்படின்னா அது மெர்க்குரி, புதன் தான். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன கோளாக மெர்க்குரி தான் இருக்குது. அதே மாதிரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோள் எது அப்படின்னாலும் அது மெர்க்குரி தான். அப்புறம் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா அது வியாழன், ஜூபிட்டர். அதேமாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது, சூரியனுக்கு அருகில் இருக்கிற கோள் நம்ம இப்போ பார்த்தோம், அது புதன் தான், மெர்க்குரி தான். அடுத்தது, சூரியனுக்கு தொலைவில் உள்ள கோள் எது அப்படின்னா அது நெப்டியூன். அடுத்தது, 2 கோள்கள் மட்டும்தான் கடிகார திசையில் சுழலுற கோள்கள், அதாவது வீனஸ் மற்றும் யுரேனஸ். இந்த இரண்டுமே கடிகார திசையில் சுழல்கிற கோள்கள். ஆனால் இதை தவிர மீதி எல்லா கோள்களும் கடிகார எதிர் திசையில் சுழல்கிற கோள்கள். நம்ம பூமி உட்பட அதுவுமே கடிகார எதிர் திசையில் தான் சுழலுது. அப்புறம் ரொம்ப அதிகமான நிலவுகள் எதுக்கு இருக்குது அப்படின்னா சனிக்கோளுக்கு தான் இருக்குது. 274 நிலவுகள் இருக்கிறதா இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டாவது அதிகமாக ஜூபிட்டர், வியாழன் கோளுக்கு இருக்குது. வியாழனுக்கு வந்து இது வரைக்கும் 95 நிலவுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ இருக்கிறோம்ல இந்த சூரிய மண்டலம், இது எந்த கேலக்சியில் வருது அப்படின்னா இது மில்கிவே கேலக்சியில் தான் வருது, பால்வெளி திரள் கீழே தான் வருது. நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற விண்மீன் திரள் எது அப்படின்னா அது ஆண்ட்ரோமெடா கேலக்சி. அதே மாதிரி நமது சூரிய குடும்பத்திற்கு மிகவும் அருகில் இருக்கிற நட்சத்திரம் எது அப்படின்னா அது ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படிங்கிறது தான். இது வந்து ஆல்ஃபா சென்ச்சுரி அப்படிங்கிற ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு பங்காக இருக்குது. அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 3 ஸ்டார் ஒரு தொகுதியாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படிங்கிறது. அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் ஆரியபட்டா. இது 1975 விண்ணில் செலுத்தப்பட்டது. இதே மாதிரி உலகத்துடைய முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஸ்புட்னிக். இதை வந்து ரஷ்யா விண்ணில் செலுத்தியிருந்தாங்க, 1957 விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. அடுத்தது இஸ்ரோ. இது 1969 ஆகஸ்ட் 15 அமைக்கப்பட்டது. இப்போ இதோடைய தலைமையகம் வந்து கர்நாடகாவுடைய பெங்களூரில் தான் இருக்குது. இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் இருக்குது. இப்போ 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து கட்டிகிட்ருக்காங்க எங்கே அப்படின்னா தூத்துக்குடியுடைய குலசேகரப்பட்டினத்தில் தான் கட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது, நம்ம செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருந்தோம். 2013 இதை வந்து விண்ணில் செலுத்தியிருந்தோம். 2014 இந்த மங்கள்யான் செயற்கைக்கோள் வந்து இந்த செவ்வாய் கிரகம் இருக்குல்ல அதோடைய சுற்றுப்பாதையை அடைந்தது. அடுத்தது ஆதித்யா L1. இது வந்து நம்ம சூரியனை ஆய்வு பண்ணதுக்காக அனுப்புகிற ஒரு திட்டம். இது 2023 இதை விண்ணில் செலுத்தியிருந்தோம். 2024 இது வந்து L1 புள்ளியை அடைந்தது. எதனால் இதில் வந்து ஆதித்யா L1 அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படின்னா இது வந்து L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கூட பார்த்திங்கன்னா அது L1 புள்ளியில் தான் இருக்குது. L1 புள்ளியில் இருந்து சூரியனை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்குது அந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற செயற்கைக்கோள். அடுத்தது சந்திராயன் திட்டங்கள். இது நிலவு ஆய்வு பண்ணுறதுக்கான திட்டங்கள். இது ஃபஸ்ட்டு சந்திராயன் 1, இது 2008 செயல்படுத்தப்பட்ட திட்டம். இது என்ன அப்படின்னா நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து கண்டுபிடிச்சது. அடுத்ததாக சந்திராயன் 2, இது 2019 செயல்படுத்தப்பட்டது. இதில் ஆர்பிட்டர் வந்து சக்ஸஸாக போய் சேர்ந்துச்சு. ஆனால் லேண்டர் பார்த்திங்க அப்படின்னா
நிலவில் தரை இறங்காமல் நிலவில் மோதி அது வந்து சேதமடைந்துட்டு. அடுத்தது சந்திராயன் 3, இது 2023 செயல்படுத்தியிருந்தாங்க. இது நிலவுடைய தென்துருவத்தில் தரை இறங்கிருச்சு. அப்படி பார்க்கும்போது நிலவுடைய தென்துருவத்தில் தரை இறங்கிய முதல் நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இதற்கு 2 பாகங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா லேண்டர், இன்னொன்று வந்து ரோவர். இந்த லேண்டருடைய பேர் வந்து விக்ரம். இந்த விக்ரம் என்ன பண்ணோம் அப்படின்னா நின்ன இடத்துல இருந்தே நிலவை ஆய்வு பண்ணோம். ரோவர் பிரக்யான் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நிலவை சுற்றி திரிந்து ஆய்வு பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூடுதல் தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் தான் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்துகிறோம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, இப்போ ஆஃப்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்பந்தமான தகவல்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? இதற்கான ஆன்சர் 37 டிகிரி செல்சியஸ். இதையே ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க, அதாவது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ மெயினாக இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு வேல்யூவை வந்து ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துட்டு அதை செல்சியஸாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒரு ஃபார்முலா படித்தாலே போதும், அதை வச்சு ஈஸியாகவே போட்டுடலாம். இதே மாதிரி செல்சியஸில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது, அணு கொள்கையை 1808 ஆண்டு வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜான் டால்டன். அட்டாமிக் தியரியை 1808 ஆண்டு ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜான் டால்டன் தான். இதே மாதிரி புரோட்டானை கண்டுபிடித்தது யார், எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரோட்டானை கண்டுபிடித்தது ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. இதே மாதிரி எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஜே தாம்சன். இதே மாதிரி நியூட்ரானை கண்டுபிடித்தது ஜேம்ஸ் சாட்விக். அடுத்தது, விவசாயிகள் உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான ஆன்சர் சல்ஃபர். இப்போ விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபரை வைத்து அதிகமாக உரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு இருக்குல்ல, அதில் சோடியமும் இருக்குது, குளோரினும் இருக்குது. அதை வந்து NaCl அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா என்னென்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது தான். அடுத்தது, வெடிப்பொருட்களில் மெக்னீஷியம் இருக்கும், பாஸ்பரஸும் இருக்கும். அடுத்தது, கணினியுடைய சிப்புகள் இதில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நிறைய முறை எக்ஸாமில் கேட்குற ஒரு பாயிண்ட்டு என்னென்னா எல்பிஜி இருக்குல்ல, நம்முடைய சமையல் எரிவாயு, அதற்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. ஆனால் அது லீக் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிறத அதில் சேர்ப்பாங்க. ஓகேவா? நம்ம எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்பிஜியில், அதாவது சமையல் எரிவாயில் மணத்திற்காக சேர்க்கறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, டாக்டர் அயான் வில்மட் குளோனிங் முறையில் உருவாக்கிய செம்மறி ஆடியது? இதற்கான ஆன்சர் டாலி. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த முறையில் இதை அவர் உருவாக்குனார் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எந்த இரத்த பிரிவு சர்வதேச கொடையாளி என அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஓ. இதில் பாருங்கள், உங்ககிட்ட ஏபி ரத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் ரத்தம் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஓ ரத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே வழங்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சார்ட் இருக்குது, இதை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஓ ரத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஓ ரத்தத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், ஏ ரத்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், பி ரத்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி ஏபி ரத்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதே மாதிரி உங்ககிட்ட ஏ ரத்த குரூப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி ஏபியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட பி ரத்த குரூப் இருக்குது அப்படின்னா நீங்கள் பியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், ஏபியில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஏபி இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஏபியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதையே நீங்கள் வந்து வாங்குகிற நிலைமையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓ ரத்தம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓ ரத்தம் இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் ஏ ரத்தம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓ ரத்தம் இருக்கவங்ககிட்டேருந்தும் ஏ ரத்தம் இருக்கவங்ககிட்டேருந்து தான் வாங்கலாம். அதே மாதிரி பி ரத்தம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓ ரத்தம் இருக்கவங்ககிட்டேருந்து தான் வாங்கலாம், பி ரத்தம் இருக்கவங்ககிட்டேருந்து தான் வாங்கலாம். இப்போ உங்ககிட்ட ஏபி ரத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்டேருந்து தான் வாங்கலாம். ஓகே, இந்த சார்ட்டை வச்சு நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, வளர்ந்த மனிதனின் எலும்புகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 206. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் பற்றி பார்க்கலாம். எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, இதில் தான் இரத்த சிவப்பணுகள் மற்றும் இரத்த வெள்ளையணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது. அடுத்தது, எலும்பு மூடி இருக்கிற தோல் எது அப்படின்னா பெரியாஸ்டியம் அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி நம்ம உடம்புல ரொம்ப நீளமான எலும்பு எது அப்படின்னா அது தொடை எலும்பு, 45 சென்டிமீட்டர் நீளமானது. இது இங்கிலீஷில் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப சின்ன எலும்பு எது அப்படின்னா அங்கவடி எலும்பு. இது நம்ம உள் காதில் இருக்குது. இங்கிலீஷில் அதை வந்து ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2.5லேருந்து 3.4 மில்லிமீட்டர், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதானது. அடுத்தது நாம் சுவாசிக்கும் மூச்சு இறுதியாக சேருமிடம் எது? இதற்கான ஆன்சர் ஆல்வியோலஸ். நம்ம வந்து மூக்கு வழியாகவோ அல்லது வாய் வழியாகவோ சுவாசிக்கிறோம். அது வந்து தொண்டை வழியாக போய் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லங்ஸில் ஆல்வியோலஸில் போய் தான் சேருது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம சுவாசிக்கிறதெல்லாம் வந்து ஆக்சிஜனை வச்சு சுவாசிக்கிறோம். இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் காற்றில்லா சுவாசம் இதுவும் நடைபெறும். ஆக்சிஜன் இல்லாமலும் சுவாசம் நடைபெறும். அது எந்தெந்த உயிரினங்களில் அப்படின்னா ஈஸ்ட், பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களில். அடுத்தது மனிதன் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? இதற்கான ஆன்சர் 16 முதல் 18 வரை. இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம்ல, இந்த பரிமாற்றம் எங்கே நடைபெறுது அப்படின்னா நம்ம லங்ஸில் தான் நடைபெறுது, நம்ம நுரையீரலில் தான் நடைபெறுது. அடுத்தது சைட்டான், டென்ட்ரைடுகள் மற்றும் ஆக்சான் ஆகியவை எதனின் அமைப்புகள்? இதற்கான ஆன்சர் நியூரான். இப்போது நம்ம உடம்பில் மூளை இருக்குல்ல, மூளையுடைய அடிப்படை அலகுகளாக இருக்கிறது இந்த நியூரான்கள் தான். அப்போது இந்த பாருங்களேன், இது எந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஆக்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டென்ட்ரைட் அப்படிங்கிறது சிக்னலை கடத்துகிற ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்தது மூளையில் கற்பனை திறனை நிர்வகிக்கும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் பெருமூளை புரணி. இதில் பாருங்கள், நம்ம மூளையில் எந்தெந்த இடங்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு பொறுப்பாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பெருமூளை புரணி, செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இது வந்து நம்ம ஏதாவது உணர்வுகளை பெறணும் அப்படின்னா அது வந்து இதன் மூலமாக தான் நடைபெறுது. அதே மாதிரி தன்னிச்சையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது, நம்மளால் பண்ண முடிகிற மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறத அது கட்டுப்படுத்தும். அதே மாதிரி மொழி அறிவு, மன அறிவு, சிந்தித்தல், நினைவுத்திறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன், இந்த மாதிரி அறிவு தொடர்பானதுமே இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது தலாமஸ். இது என்ன அப்படின்னா கடத்து மையமாக செயல்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து இன்ஃபர்மேஷனை அல்லது சிக்னலை கடத்துகிற ஒரு பகுதியாக மட்டும்தான் இது செயல்படுது. அடுத்தது ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் பார்த்திங்கன்னா உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஒரு சில முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தாகம், பசி, சிறுநீர் வெளியேறது, அதே மாதிரி நரம்பு மண்டலத்துக்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்துக்கும் இது இடையில் ஒரு முக்கியமான இணைப்பாக செயல்படுது. ஓகே. அடுத்தது சிறுமூளை, செரிபெல்லம். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலுடைய சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி தசைகளுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளை இதுவும் கட்டுப்படுத்துது. அடுத்தது பான்ஸ் மற்றும் முகுளம். இது என்ன பண்ணுது அப்படின்னா உறக்க விழிப்பு சுழற்சியை வந்து கட்டுப்படுத்துது. நம்ம இப்போ வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது இதுதான். அதே மாதிரி இதய துடிப்பு, சுவாசம், அப்புறம் செரிமானம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இந்த பான்ஸ் மற்றும் முகுளம் இதுதான். ஓகே. அடுத்தது கார்டெக்ஸ் மற்றும் மெடுலா ஆகியவை எந்த உறுப்பின் பகுதிகள்? இதற்கான ஆன்சர் சிறுநீரகம், அதாவது கிட்னி. இப்போது நம்ம சிறுநீரகம் பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படிங்கிற அடர்த்தியான வெளிப்பகுதியினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெடுலா அப்படிங்கிற மெலிதான உட்பகுதியினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சிறுநீரகத்துடைய அடிப்படை அலகுகள் என்ன அப்படின்னா அது நெஃப்ரான்கள் அப்படிங்கிறது தான். நம்ம பார்த்தோம், நமக்கு வந்து நரம்பு மண்டலத்தில் அடிப்படை அலகுகளாக நியூரான்கள் இருக்குது. இதே மாதிரி சிறுநீரகம் இருக்குல்ல, இதில் அடிப்படை அலகுகளாக நெஃப்ரான்கள் இருக்குது. அடுத்தது மீன்கள் எத்தனை அறை உடைய இதயத்தை கொண்டது? இதற்கான ஆன்சர் 2. இதில் பாருங்கள், மீன்கள் வந்து 2 அறைகளை கொண்ட இதயம் உடையது. அப்புறம் ஆம்பிபியன்ஸ், அதாவது இருவாழ்விகள், நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது 3 அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டது. அப்புறம் ஊர்வன, இது பார்த்திங்கன்னா முழுமை அடையாத 4 அறைகளை கொண்டது. ஓகேவா? ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுவே முதலை, பறவைகள், மனிதர்கள், பாலூட்டிகள், இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா 4 அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டவர்கள். அடுத்தது நம்ம உடலில் வெயின்ஸ் என்ன பண்ணுது, ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணுது, இது கொஞ்சம் குழம்பந்தான், ஆனாலும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து படிச்சிங்க. ஃபஸ்ட்டு உடலுடைய பிற பகுதியிலிருந்து இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வரது எது அப்படின்னா அது வெயின்ஸ், தமிழில் சிரைகள். அதே நேரம்
இதயத்திலிருந்து உடலுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னா அது ஆர்டரிஸ், தமிழில் தமனிகள். அதே மாதிரி பொதுவாக இந்த வெயின்ஸ் இருக்குல்ல, சிரைகள், இது வந்து உயிர் வழி அற்ற ரத்தத்தை தான் எடுத்து போகும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் எடுத்துகிட்டு போகும். ஆனால் உயிர் வழி ரத்தத்தை எடுத்து செல்கிற ஒரே ஒரு சிரை எது அப்படின்னா அது நுரையீரல் சிரை. அதாவது தான் இங்கிலீஷில் பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொதுவாக தமனிகள் வந்து உயிர் வழி உடைய ரத்தத்தை எடுத்து செல்லும். ஓகேவா? ஆனால் நுரையீரல் தமனி மட்டும்தான் உயிர் வழி அற்ற ரத்தத்தை வந்து எடுத்து போகும். இது நம்ம வந்து கொஞ்சம் குழம்பாமல் படிச்சுக்கணும். அடுத்தது, பிட்யூட்ரி சுரப்பி எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மூளையின் அடிப்பகுதி. நம்ம உடலில் எந்தெந்த கிளான்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி சுரப்பி, இது வந்து மூளையுடைய அடிப்பகுதியில் இருக்குது. பீனியல் சுரப்பி, இதுவுமே மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. அப்புறம் தைராய்டு சுரப்பி, இது வந்து கழுத்து பகுதியில் இருக்குது. அப்புறம் தைமஸ் சுரப்பி, இது வந்து மார்பு கூடி பகுதியில் இருக்குது. அடுத்தது கணையம், பான்க்ரியாஸ், இது வந்து வயிற்றுடைய அடிப்பகுதியில் இருக்குது. அப்புறம் அட்ரீனல் சுரப்பி, இது வந்து சிறுநீரகத்தின் மேலே இருக்குது. அப்புறம் இனப்பெருக்க உறுப்புகள், இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு வந்து ஓவரி, இது இடுப்புக்குழி பகுதியில் இருக்குது. அடுத்தது இந்த நாளமில்லா சுரப்பிகள், இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து நாளமில்லா சுரப்பிகள். இதோடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி சுரப்பி, இது வந்து முதன்மை சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படுது, மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. எதனால் அப்படின்னா மற்ற நாளமில்லா சுரப்பிகளுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இதுதான் கட்டுப்படுத்துது. அதனால் அதே மாதிரி பீனியல் சுரப்பி, இது வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. நமக்கு தூக்கம் அப்புறம் விழிப்பு இந்த ஒரு சுழற்சியை கட்டுப்படுத்துறது இதுதான். இதுதான் சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சர்க்காடியம் ரிதமை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா இந்த பீனியல் சுரப்பி தான், மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் மூலமாக. அடுத்தது தைராய்டு சுரப்பி, இது வந்து தைராய்டு ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணுது. இதோடைய பணி என்ன அப்படின்னா நம்ம உடலில் மெட்டபாலிசம் இருக்குல்ல, வளர்ச்சிதை மாற்றம், அதை ஒழுங்குபடுத்துறது. அடுத்தது அட்ரினல் சுரப்பி, இது வந்து 3 ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணுது. ஒன்று கார்டிசோல், இன்னொன்று ஆல்டோஸ்டிரான், இன்னொன்று எபினெஃப்ரின். இந்த எபினெஃப்ரினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அட்ரினலின் அப்படிங்கிறது தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மன அழுத்தத்தை நிர்வகிக்கும், அதே மாதிரி இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும். இந்த நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபைட் பண்ணணுமா அல்லது வந்து நம்ம ஓடி தப்பிடணுமா அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுறது இந்த அட்ரினல் சுரப்பி தான். நம்ம ஓடி போயிடணுமா அல்லது நம்ம வந்து எதிர்த்து சண்டை போடணுமா அப்படிங்கிறத வந்து இதுதான் முடிவு பண்ணுது. அடுத்தது கணையம், அதாவது பான்க்ரியாஸ், இது பார்த்திங்கன்னா 2 ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணுது. ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று குளுக்ககான். இந்த இரண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கரை, அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து ஒழுங்குபடுத்துது. அடுத்தது கருப்பைகள், பெண்களில் கருப்பைகள் இருக்குது. இது வந்து 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், ஓகேவா? இன்னும் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், இதை 2ஐயுமே உற்பத்தி பண்ணுது. இது வந்து பெண்களுடைய இனப்பெருக்க செயல்பாடுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்தது விந்தகங்கள், இது ஆண்களில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. இது ஆண்களுடைய இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்தது வெட்டவும் கடிக்கவும் பயன்படும் பற்கள் எவை? இதற்கான ஆன்சர் வெட்டு பற்கள். நமக்கு 4 வகையான பற்கள் இருக்குது. அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துதாங்க எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டு பற்கள், இது வந்து 8 பற்கள் இருக்குது. இது வெட்டவும் கடிக்கவும், அதாவது உணவுப் பொருட்களை வெட்டவும் கடிக்கவும் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கோரை பற்கள், இது நமக்கு 4 இருக்குது. இது வந்து உணவுப் பொருளை கிழிக்கவும் துளையிடவும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி முன்கடவாய் பற்கள், இது வந்து 8 இருக்குது. இது உணவுப் பொருட்களை வந்து நசுக்கவும் அரைக்கவும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பின் கடவாய் பற்கள், இது நமக்கு வந்து 12 இருக்குது. இது உணவுப் பொருட்களை நசுக்கவும் அரைக்கவும் மெல்லவும் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே. அடுத்தது உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது? இதற்கான ஆன்சர் கல்லீரல், லிவர். இப்போ நம்ம உடம்புல லிவருடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லிவர் இருக்குல்ல, கல்லீரல், இதில் இருக்கிற செல் வந்து பைல் ஜூஸ், அதாவது பித்த நீரை வந்து சுரக்குது. அது தற்காலிகமாக பித்தப்பை, அதாவது கேல் பிளாடரில் வந்து சேகரிக்கப்படுது. இந்த பித்த நீர் என்ன பண்ணுது அப்படின்னா கொழுப்புகளை செரிமானம் செய்கிறதுக்கும் உடலிருந்து நச்சுக்களை அகற்றுறதுக்கும் வந்து உதவுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பித்த நீர் இருக்குல்ல, இதில் வந்து லிப்பேஸ், ட்ரிப்சின் மற்றும் அமிலேஸ், இந்த 3மே இருக்குது. இந்த லிப்பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கொழுப்பை நம்ம சாப்பிடுவோம் இல்லை, கொழுப்பு அது கூட செயல்பட்டு கிளிசராலாக அதை மாற்றுது.
அப்புறம் அந்த அமிலேஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஸ்டார்ச் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த ஸ்டார்ச் கூட செயல்பட்டு மால்டோஸாக மாற்றுது. அப்புறம் இந்த ட்ரிப்சின் இருக்குல்ல, இது வந்து புரதத்து கூட செயல்பட்டு பெப்டைடுகளாக அது மாற்றுது. இது எது எப்படி மாறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புரதம் வந்து பெப்டைடாக மாறுது, அதெல்லாம் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமற்ற சுரப்பியாகவும் செயலாற்றும் உறுப்பு எது? இதற்கான ஆன்சர் கணையம். கணையம் அப்படின்னா பேன்க்ரியாஸ். இந்த கணையத்துடைய மேல் பகுதியில் லாங்கர்ஹான் திட்டுகள் வந்து இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆல்ஃபா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள் வந்து சுரக்குது. ஆல்ஃபா செல்கள் வந்து குளுக்கோகானை சுரக்குது, பீட்டா செல் வந்து இன்சுலினை வந்து சுரக்குது. இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை ஒழுங்குபடுத்துறதுக்காக இது வந்து சுரக்குது. அடுத்தது, இதை தவிர வேறு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம உமிழ்நீரில் ஒரு சுரப்பி இருக்குது, அது வந்து அதாவது உமிழ்நீர் சுரப்பியில் வந்து ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா அமிலேஸ். இது வந்து ஸ்டார்ச் மூலக்கூறை மால்டோஸாக மாற்றுது. அதே மாதிரி இரைப்பை சுரப்பிகள் இது கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெப்சின், இது பார்த்திங்கன்னா புரத மூலக்கூறை பெப்டோனாக மாற்றுது. அடுத்தது ரென்னின், இது வந்து பால் புரதம் இருக்குல்ல, அதாவது பால் புரதமான கேசின் அப்படிங்கிறத உறைய வைக்குது. அதே மாதிரி புரதம் வந்து செரிமானம் ஆகிறத அதிகரிக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது, மாலை கண் நோய் என்ற வைட்டமின் பற்றாக்குறையால் ஏற்படுகிறது. இதற்கான ஆன்சர் வைட்டமின் ஏ. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வைட்டமினுடைய பற்றாக்குறையினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைட்டமின் ஏ மாலை கண் நோய், வைட்டமின் பி பெரிபெரி. பெரிபெரி அப்படிங்கிறது நரம்பு பலவீனத்தை குறிக்குது. அடுத்தது வைட்டமின் சி, இது வந்து ஸ்கர்வி, அதாவது ஈறுகளில் ரத்தம். வைட்டமின் டி, இது வந்து ரிக்கெட்ஸ், அதாவது குழந்தைகளில் வந்து எலும்பு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அடுத்தது வைட்டமின் இ, இது வந்து மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. வைட்டமின் கே, இது வந்து ரத்தம் முறையாமல் இருக்கிறது. இது ரத்தம் முறையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த வைட்டமின் கே டெஃபிஷியன்சி உள்ளவங்க, அதாவது வைட்டமின் கே பற்றாக்குறை உள்ளவங்க லைட்டாக கீழே விழுந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக காயம் பட்டுரும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து உடனடியாக அது ஒரு பெரிய காயமாக மாறும், அல்லது வந்து அதுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக அதை நிறுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம உடலுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளே கூட இந்த திசுக்கள் எல்லாம் ஈஸியாக வந்து காயப்பட்டுரும். அதுக்கப்புறம் ரத்தம் வரும், அது வந்து பார்த்திங்கன்னா யூரின் மூலமாகவோ அல்லது மூக்கு வழியாகவோ ரத்தம் வரும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வைட்டமின் கே மூலமாக இருக்குது. இதில் கொழுப்பில் கரையிற வைட்டமின்கள் எதெல்லாம் அப்படின்னா ஏடிஇகே. அதே நீரில் கரையிற வைட்டமின் எதெல்லாம் அப்படின்னா பி மற்றும் சி. இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. அப்புறம் இந்த வைட்டமின்களுக்கெல்லாம் சில சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வைட்டமின் ஏ அப்படிங்கிறது ரெட்டினால், வைட்டமின் பி1 அப்படிங்கிறது தயாமின், பி2 அப்படின்னா ரிபோஃப்ளேவின், பி5 அப்படிங்கிறது பேண்டோதீனிக் ஆசிட், பி6 அப்படிங்கிறது பைரிடாக்சின், பி3 அப்படிங்கிறது நியாசின் அல்லது நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படிங்கிறது, பி7 அப்படிங்கிறது பயோட்டின், பி9 அப்படிங்கிறது ஃபோலிக் ஆசிட், பி12 அப்படிங்கிறது கோபாலமின், அப்புறம் சி அப்படிங்கிறது அஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சிஃபெரால், விட்டமின் இ அப்படிங்கிறது டோகோஃபெரால், விட்டமின் கே அப்படிங்கிறது ஃபைட்டோ மெனாடியோன் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுவுமே எக்ஸாமில் கேட்குறாங்க, பொறுத்துக்கையில் கேட்குறாங்க. அடுத்தது, காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா இது. இதற்கான ஆன்சர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இப்போ இந்த காசநோய் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு காசநோய் இருக்குது அப்படின்னா அவங்க இருமுறாங்க அல்லது தும்புறாங்க அல்லது இன்னொருத்தங்க முன்னாடி பேசுகிறாங்க அப்படின்னாலே அந்த எச்சில் கூட பரவி வந்து காசநோய் ஈஸியாகவே பரவும். உலக அளவிலேயே காசநோய் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா இந்தியா தான். ஓகே, இப்போது நம்ம பாக்டீரியானால் வர நோய்கள் பற்றி பார்க்கலாம். டெட்டானஸ், இது வந்து க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக உருவாகுது. இது காயங்கள் மூலமாக தான் பரவுது. அடுத்தது காலரா, இது விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக உருவாகுது. இது பரவுற முறை அசுத்தமான நீர் மூலமாக இது பரவுது. அப்புறம் டைஃபாய்டு, இது வந்து சால்மொனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக ஏற்படுது. இதுவுமே அசுத்தமான நீர் மூலமாக தான் பரவுது. அடுத்தது டியூபர்குலோசிஸ், நம்ம இப்போ பார்த்தோம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. இது வந்து இருமல் தும்மல் இதன் மூலமாக பரவுது. அடுத்தது தொண்டை அழற்சி நோய் டிப்தீரியா அப்படிங்கிறது. இது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற பாக்டீரியானால் உருவாகுது. இதுக்குமே பார்த்திங்கன்னா இருமலும் தும்மலும் மூலமாக பரவுது. அடுத்தது கக்குவான் இருமல், ஊஃபிங் கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்டரெல்லா பெர்டியூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக ஏற்படுது. இதுவுமே பார்த்திங்கன்னா இருமல் மற்றும் தும்மல் மூலமாக பரவுது.
அடுத்தது வைரஸ்னால் வர்ற நோய், இதை பற்றி பார்க்கலாம். சாதாரண சளி, இது வந்து ரைனோ வைரஸ்னால் உருவாகுது. இன்ஃப்ளூயன்ஸா, இது மிக்சோ வைரஸ்னால் உருவாகுது. பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் அப்படிங்கிறது, இது மிக்சோ வைரஸ் பேரோட்டிடிஸ் அப்படிங்கிற வைரஸ்னால் உருவாகுது. தட்டம்மை, மிசல்ஸ், இது வந்து ருபியோலா வைரஸ் மூலமாக உருவாகுது. அடுத்தது சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ், இது வந்து வெரிசெல்லா சோஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் மூலமாக உருவாகுது. அப்புறம் போலியோ மைலிட்டிஸ், இது வந்து போலியோ வைரஸ் மூலமாக உருவாகுது. இப்போ நம்ம போலியோ நோய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோடைய முழு பேரே இந்த போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதை தான் நம்ம சுருக்கமாக போலியோ நோய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, இது பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் மூலமாக ஏற்படுது. அடுத்தது அதீத வயிற்றுப்போக்கு, இது பார்த்திங்கன்னா ரோட்டா வைரஸ் மூலமாக ஏற்படுது. அடுத்தது புரோட்டோசோவாக்கள், இதனால் சில நோய்கள் ஏற்படுது, அதை பற்றி பார்க்கலாம். அமீபியாசிஸ் அப்படிங்கிற நோய், இது பார்த்திங்கன்னா ஒரு அமீபானால் ஏற்படுது. எந்த அமீபானால் அப்படின்னா எண்டமீபா ஹிஸ்டோலிக்கா அப்படிங்கிற அமீபா மூலமாக ஏற்படுது. அப்புறம் மலேரியா, இது வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தினால ஏற்படுது. இந்த பிளாஸ்மோடியத்திலேயே முக்கியமாக 4 வகை இருக்குது. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, அப்புறம் பிளாஸ்மோடியம் ஓவலே. இதில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பூஞ்சை, ஃபங்கஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக ஏற்படுற நோய். படர்தாமரை அப்படின்னா இந்த கையில் நமக்கு இந்த மாதிரி வரும்ல, இதுதான் படர்தாமரை. இங்கிலீஷில் இதை ரிங்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அத்லெட் ஃபுட், அதாவது சேற்றுப்புண், இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இதுதான் அத்லெட் ஃபுட். இப்போ இந்த இரண்டுமே பூஞ்சைகள் மூலமாக வர்றது. அடுத்தது கொசுக்கள் மூலமாக பரவுற நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூலெக்ஸ் குயின்க்யூஃபேசிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கொசு இருக்குது. இதன் மூலமாக யானைக்கால் நோய், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், மேற்கு நைல் வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் பரவுது. அடுத்தது ஃபீமேல் ஆனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ, இதன் மூலமாக தான் மலேரியா பரவுது. அடுத்தது ஏடிஸ் கொசு, இதன் மூலமாக டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் ஜிகா வைரஸ் வந்து பரவுது. இந்த படத்தில் இருக்கிற கொசு எல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க, இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை உயிரோட விடாதுங்க. ஓகே. அடுத்தது செல்லுக்கு உறுதி தருவது எது? இதற்கான ஆன்சர் செல் சுவர். இப்போ நம்ம ஒரு செல்லை எடுத்துகிட்டு அந்த செல்லில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு பாகங்களும் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்லை பாதுகாக்கிறது மற்றும் அதை தாங்கிறது எது அப்படின்னா செல் சுவர். அப்புறம் செல்லுடைய கதவு எது அப்படின்னா அது செல் சவ்வு, அதை செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுடைய நகரும் பகுதி எது அப்படின்னா சைட்டோபிளாசம். செல்லுடைய ஆற்றல் மையம் எது அப்படின்னா அது மைட்டோகாண்ட்ரியா. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அடுத்தது புரதங்கள் செல்லில் எங்கே உருவாகுது அப்படின்னா ரைபோசோம்ஸில் தான் உருவாகுது. அடுத்தது செல்லுடைய உணவு தொழிற்சாலை எது அப்படின்னா பசுங்கணிகம், அதாவது குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் செல்லுடைய உணவு மற்றும் நீர் சேமிக்கிற பகுதி எது அப்படின்னா அது நுண்குழிகள், வேக்யூல் அப்படிங்கிறது. அடுத்தது செல்லுடைய தற்கொலை பை அல்லது சிதைவு மையம் அப்படிங்கிறது லைசோசோம். இது என்ன அப்படின்னா ஒரு செல் வந்து ரொம்ப வயதாயிடுச்சு அல்லது இது வந்து பாதிப்படைந்துட்டு அப்படின்னா இந்த லைசோசோம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து என்சைம்ஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த செல்லையே அழிச்சிரும். ஓகே. அடுத்தது செல்லின் மூளை எது அப்படின்னா உட்கரு, நியூக்ளியஸ் தான். அடுத்தது உட்கருடைய வாயில் வந்து உட்கரு உறை அப்படின்னு அழைக்கப்படுது, நியூக்ளியர் மெம்பரைன் அப்படிங்கிறது தான். இப்போ செல் அப்படிங்கிற சொல்ல உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர். அடுத்தது இதை தவிர சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதை பற்றி பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். வேகம், ஸ்பீடுடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்டு. எனர்ஜி, ஆற்றலுடைய அலகு என்ன அப்படின்னா ஜூல். குளிர்கால உறக்கம், இது வந்து எந்த உயிரினம் பண்ணுது அப்படின்னா ஆமை தான் பண்ணுது. அதாவது குளிர்காலம் வரும்போது இந்த ஆமை என்ன பண்ணுது அப்படின்னா அது உடலில் நடக்கிற வளர்ச்சிதை மாற்றத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு அது வந்து உறங்குது. அதனால் அதை வந்து குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆமை. அதே மாதிரி கோடைகால உறக்கம் பார்த்திங்கன்னா நத்தை எக்ஸாம்பிள். அடுத்தது டைனமோவை கண்டுபிடித்தது வந்து மைக்கேல் ஃபாரடே. இதயத்துடைய சுவர் வந்து இதய தசையால் ஆனது. அது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மயோகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் பேரையும் பார்த்துக்கலாம், ஏன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதயத்தின் சுவர் வந்து எந்த திசையினால் ஆயிருக்கு அப்படின்னா மயோகார்டியம் திசையினால் ஆயிருக்கு. அடுத்தது மின்சாரத்தை கடத்துகிற ஒரே அலோகம் எது அப்படின்னா கிராஃபைட். இப்போ அலோகம் அப்படின்னா உலோகம் அல்லாதது அப்படிங்கிறது தான். அப்போது உலோகம் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கிராஃபைட், பென்சிலில் இருக்குல்ல கிராஃபைட், இது வந்து உலோகம் கிடையாது, ஆனாலும் இது மின்சாரத்தை கடத்தும். அடுத்தது
பிறந்த குழந்தைக்கு செலுத்தப்படும் முதல் தடுப்பூசி எது அப்படின்னா BCG. அடுத்தது உணவு குழாய் இருக்குல்ல, அதோடைய நீளம் 9 மீட்டர். அதே நேரம் சிறுகுடலுடைய நீளம் 6 மீட்டர், பெருங்குடலுடைய நீளம் வந்து 1.5 மீட்டர். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சிறுகுடலுடைய நீளம் வந்து பெருங்குடலுடைய நீளத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிறுகுடல் பெருகுடல் அப்படின்னு சொல்லும்போது பெருகுடல் அப்படின்னா இதோடைய அகலத்தை தான் நம்ம சொல்கிறாங்க. அப்போது இந்த பெருங்குடலுடைய அகலம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும், சிறுகுடலுடைய அகலம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே. அடுத்தது ஓய்வு நிலையில் ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு 72லேருந்து 80 இருக்கும். அடுத்தது உடலுடைய மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னா அது நம்ம தோல் தான். அதுவே நுண்ணுயிரியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி யார் அப்படின்னா அது ஆண்டன் வான் லீவன்ஹூக். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆண்டன் வான் லீவன்ஹூக் அப்படிங்கிறவர். அடுத்தது பிளான்ட்ஸ் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம செடிகளில் என்னென்ன ஹார்மோன் இருக்குது, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சின்கள், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வேர் மற்றும் தண்டு வளர்ச்சியில் வந்து உதவுது. அதே மாதிரி சைட்டோகின்கள், இது பார்த்திங்கன்னா செல் பிரிவை ஊக்குவிக்குது. அப்புறம் ஜிப்ரிலின்கள், இது வந்து விதை உறக்கத்தை உடைக்குது, முளைத்தலை ஊக்குவிக்குது. இப்போ ஒரு விதை வந்து அப்படியே உறங்கி இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக செயல்பட முடியாது. அதனால் இந்த ஜிப்ரிலின் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா விதை உறக்கத்தை வந்து உடைக்குது, அது வந்து முளைக்கிறதுக்கு தூண்டுது. அடுத்தது அப்சிசிக் அமிலம், இது என்ன பண்ணுது, விதை உறக்கத்தை தூண்டுது. நீ வந்து வெளியில் வராத, அங்கேயே இருந்துக்க, தூங்கு அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதே நேரம் முளைத்தலையும் தடுக்குது. ஓகே. அப்புறம் எத்திலின், இது ரொம்ப முக்கியமானது, பழங்கள் பழுக்கிறத ஒழுங்குபடுத்துது. அதே மாதிரி இலை உதிர்வதை வந்து தூண்டுது. நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பழங்கள் பழுக்கிறதுக்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னா அது வந்து எத்திலின் தான். இதெல்லாம் நமக்கு மனிதர்கள்கிட்ட ஹார்மோன் இருக்க மாதிரி செடிகளுக்குமே இந்தந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன் மூலமாக தான் இதெல்லாம் செயல்படுது. அடுத்தது நம்ம முக்கியமாக சைலம் மற்றும் ஃப்ளோயம் பற்றி பார்க்கணும். சைலம் என்ன பண்ணுது அப்படின்னா வேர்களிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்லுது. அதே நேரம் ஃப்ளோயம் என்ன பண்ணுது அப்படின்னா இலைகளில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை தாவரத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்குது. அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபிசிக்ஸில் சில யூனிட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். லென்த்துடைய யூனிட் வந்து மீட்டர், மாஸ் உடையது கிலோகிராம், டைம் உடையது செகண்ட், டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் இதோடைய யூனிட் வந்து ஆம்பியர். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருளின் அளவு, இது பார்த்திங்கன்னா மோல். அடுத்து லூமினஸ் இன்டென்சிட்டி, அது வந்து கேண்டலா. லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒரு ஒளி வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதான். இப்போ வந்து நம்ம எல்இடி லைட் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், டியூப் லைட் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், அதே குண்டு பல்ப்பு போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.